இல்லை பின்னரசி மொழியா நீயே தான் எனக்கு மனவாட்டி நீயே தான் எனக்கு மனவாட்டி என்னையாலே நானே தான் உனக்கு காட்டி இந்த நாடகத்தை ஆட்டி வைக்கும் வழிகாட்டி கொடுத்து வைத்தவள் எடுத்துக் கொண்டவள் நானே கொடுத்து வைத்தவள் எடுத்துக் கொண்டவள் நானே லட்சியமாக இருந்து வாழ்வோம் அறிவார் அறிவோமே இந்த நாடகத்தை காட்டி வைக்கும்
கையிலேயே கலகலகலகலன்னு போட்டு ஆட்ட வேண்டாம். தாத்தா இப்படி மொட்டை கையாட்டு இங்க வாங்க. நாங்க மொட்டையால இல்ல, நல்லா கண்ணை திறந்து பாருங்க. வளையல் இல்லாத கையில வாழை கை திங்கப்படாதுன்னா ஆஹா. பன்றி பெருமாள் கூட கையில வளையல் இருக்கலாம். இந்த பிள்ளை இவ்வளவு நாளா மாட்டிக்கிட்டு தான் இருந்துச்சு, இப்பதான் கலட்டி இருக்கு. செட்டியார் முருகா சரக்கு முருகாங்க. நான் போடாத ஆள் கிடையாது. ஆமா ஆமா, தேவலோக ரம்பை எம்புட்டு. ஊர்வசி எப்படி பெண்களுக்கெல்லாம் போட்டிருக்கேன். இப்ப எப்படி இருக்கு? எது ஓஹோ வியாபாரத்தை கேட்குறியா? இப்போ போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஏதோ என்ன கொஞ்சம் லேசு வாசா. புரியுது புரியுது. ஆனாலும் நம்ம ராசியா கை நான் போட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் தொடர்ந்து போய்கிட்டே அவ்வளவு ராசி. பலிக்காம போடுவேன். எங்க ஊர்ல ஒரு செட்டியார் இருக்காரு, உதயகுமார் செட்டியார். அவரும் அந்த ராசி தான். அவர்கிட்ட தான் ஹோல்சேல்ல வியாபாரம் பண்ணிக்கிட்டு. அப்ப சரி, சரியா தான் இருக்கும். சரி, உங்க கைக்கெல்லாம் கை போடத்தான் வந்திருக்கேன். உங்க கைக்கெல்லாம் போடத்தான் வந்திருக்கேன். கைக்கெல்லவா போடணும். ஓ உட்கார்ந்து போடணும் பிரியப்படுறீங்க. நான் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு நின்றுட்டே. வாங்க, உங்களால முடியாதுன்னு தெரியும். எப்படி இந்த முடிவுக்கு வரக்கூடாது? அதனாலதான் உட்கார்ந்து போட சொல்றோம். அவசரப்படக்கூடாது. சௌரியம் தான். சரி, கொஞ்சம் நேரம் கிடைக்கும். சரி. அந்த பிள்ளைக்கு ஒரு ஆசனத்தை எப்படி வளையெல்லாம் வச்சிருக்கு தெரியுமா? வெள்ளி தாத்தா, தாத்தானே செட்டியாரே. என்ன தாத்தா தாடி நடந்து போச்சு, தாத்தான்னு சொல்லக்கூடாதா? வயசுக்கு சிங்க குட்டி. சரி, இளமையா இருக்கீங்க. எனக்கு ஒரு சின்ன ஆசை. உங்க ஆசையை தீர்க்கத்தானே வந்திருக்கு. எப்பவுமே எதையுமே சோதிக்காம நான் போடுறது இல்ல. முதல்ல இந்த பிள்ளைக்கு போடு. ஐயோ ஐயோ, இவ்வளவு கஷ்டப்பட்டு விடிய காலம் 6:30 மணி வரைக்கும் கண்ணு முடிச்சு காத்திருந்தது இதை போடுறதுக்கா? எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா இந்த வாய்ப்பு இல்ல. நான் கொஞ்சம் பயந்து சுபாவம் இல்ல. பயப்பட வேண்டாம். முதல்ல வலிக்கத்தான் செய்யும். கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் போயிடுச்சுன்னா வலிக்க. கேமரா ஜூம் பண்ணு. கல 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 கல. உனக்கு போடுறது தான் இருக்கானா? ஆனாலும் பார்த்து பார்த்து எல்லாத்தையுமே போடுறது. அவன் பார்த்தாலும் 3 பேர் கொண்டு வந்திருக்கு, அதுக்கும் பிடிக்கிறேன். தெரிஞ்சுதான் மொதல் சீனோட என்னை வெட்டி விட்டாங்க. இந்த கைக்கு தான் கைப்பிடிக்காம போட முடியுமா? எப்படி கண்ணே கால் தூக்காம பார்க்க முடியுமா? செட்டியாரு பாதத்தை கால் தூக்காம பார்க்க முடியுமா? கைப்பிடிக்காம வளையல போட முடியும். பிடிக்காம போடுவா. அப்படியெல்லாம் ஒரு காலத்துல பிடிக்காம தான் போட்டேன். இருந்தாத்தான் போடுற மாதிரி. மனசுக்கு பிடிக்காமையா? நீ ஒண்ணும் கவலைப்படாத, என்னை காப்பாத்துட்டேன். இருக்காங்க பிடிக்கும் போது பிடிச்சு பிடிச்சு உரிய வேண்டியதுனா எப்படி நான் போடுறது? வெள்ளிக்கண்ணு சங்குல போடவா? சங்கு வளையல், வெள்ளி வளையல், தங்க வளையல், பவள வளையல். முதல்ல கைய பார்த்துதான் போடணும். இதுக்கு சேருதான் பார்க்கணும். கையிருந்தாலும் இது வல்லவா கை. நீ இந்த உலக்கையை கொஞ்சம் அந்த இந்த வழக்கை எப்படி முதல்ல போடும்போது கொஞ்சம் வலிக்கும். லேசா நசுக்கி நசுக்கி கசக்கி கசக்கி. என்ன கேட்ட? என்னமோ கேட்டீங்க. ஒரு புலோவுல வந்துருச்சு. நீங்க போடும்போது முத போடும்போது கொஞ்சம் வலிக்கும். அப்ப இந்த விரல் லேசா நசுக்கி விட்டு நானே தான் போடணும், வேற வழியே கிடையாது. கசக்கி விட்டு அப்படியே நைவா உள்ள தள்ள. இவன் ஒருத்தி பிடிக்க அப்படி ஒருவேளை உள்ள போகலைன்னா அதுக்காகவே என்ன 1/2 லிட்டர் வாங்கி உள்ள முன்ன மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு அது கொஞ்சம் சிரமமாட்டேன். ஏன்னா கை கொஞ்சம் இந்த மணிக்கட்டு கனமா இதுல நுனி போயிடும் எப்பவுமே. அது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு பார்த்தியா இதுல இப்படி நுனி போயிடும், இது வரைக்கும் போயிடும். அந்த இந்த மண்டை இருக்குவேன் அது மட்டும் உள்ள போக
அந்த இடத்த லேசா நசுக்கி 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 விட்டு லொபக்குன்னு தள்ளிட்டோம்னா இதுக்கு ஏடி ஓட்டு விட்டு இவளும் இருக்க மாட்டா தள்ளியும் இருக்க மாட்டா வைக்கல கிடந்த நாயா. இந்த இடத்த தாண்டிடுச்சுன்னா கல 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 கலன்னு உன்னோட நம்பி போட்டுருவோமா? போடாத ஆள் இல்லே பார்க்காத பேர் இல்லே ஓடுக்கும் ஆளுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்படித்தான் போட்டது ஒரு காலத்துல போட்டது இங்கிலே வந்தது தங்களே தங்களதும் பொங்கலே. இனியாவது போடுறது நிலைக்குமான்னு பார்ப்போம். போட்டது சரியில்லாம போட்டேன் போல. எங்க கையை காட்டு கட்டக்கூடாது அப்படியே என்ன பண்றீங்க? ரொம்ப நசிக்கிட்டாயா? இப்படி போடும்போது விருக்குன்னு கத்துனா ஆள் வருதாக்குன்னு எந்திரிச்சு ஓடிடுவேன். எனக்கு ஒரு கெட்ட பழக்கம். வண்டி ஆரன் சத்தம் கேட்டாலே எனக்கு உள்ள மூணு போய்க்க வண்டி துளைக்க கொஞ்சம் பொறுமையா முயற்சி பண்றேன். அப்படின்னா நான் போடுறதெல்லாம் வலிச்சதுன்னா நீ என்ன கேட்க அவனெல்லாம் என்ன செய்யறது? வயக்கடை திருவிழா கடை ஓட்டுறேன். உனக்கு என்ன தெரியும்? நான் சும்மா அங்க தெருவில் ஓட்டு லேசா வலிக்கிறேன். போகுதா போகுதா? நீயாவது பார்த்து சொல்ற போகுதா? அண்ணனா போகுதா? நல்ல வேலைடா உனக்கு. இந்த பிள்ளைக்கு போறதே உனக்கு வந்துருச்சு. நீ ரொம்ப பலகீனமான ஆளா போற. நிறைய படம் பார்ப்ப உணர்வு போகுதா? நீ விளக்கு பிடிக்கிட்டா வழியே போகுதா? ஒரு பேச்சுக்காக போகுதுன்னு சொல்லி தொலை. ஒரு மனசுக்கு ஆறுதலா இருக்குமா இல்லையா? அப்படித்தான் இருக்கும். அவ்வளவு நைவா போடுறேன்னு அர்த்தம். போச்சு வரியா? நான் போட்டது ஞாபகத்திலே இருக்கணும். இதை கலட்டவே கூடாது. நான் ஒரு தரம் போட்டா முடிஞ்சாத்தானே கண்டேன். 100 தரம் போட்டது மாதிரி நினைச்சுக்கிறேன். போட்டதை நினைக்க வேண்டி பள்ளியம்மா போட்டது நினைக்க வேண்டி கையிலேயே அப்புறம் தேவர மாதிரி செய்யுதா? ஏண்டி சாதி கலவரத்து வந்திருக்கேன். கொலவடி அப்படி ஏரியா எப்படி ஏரியா யாரை பார்த்து என்னன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். செட்டியார கட்டிக்கிட்டீங்கன்னா உனக்கு தினம் போடுவேன். பழைய கலகல பெரியவர்களே, இந்த சீன் பார்த்திருக்கீங்களா? பார்க்காம நடிச்சிட்டீங்க. யாராவது எந்த நடிகராவது பார்த்திருக்கீங்களா? ரசிகர்கள் புலகம் குழுமம் நாளைக்கு இந்த பார்த்துக்கலாம். சரி, ரொம்ப சந்தோஷம். இத பார்க்கணுங்கிற காரணம் ஏற்பாடு செஞ்சோம். கடைசி நேரத்துல காயாத காலத்தை பாடணும்னா ஜனகணமன பாடலாம் நினைச்சு எல்லாரும் எதிர்த்து பாடுற நேரத்துல நம்முடைய அரி வந்து மிக அற்புதமா இவர் அரியாரும் தெரியுதா? இவர் பஃபூனா முதல்ல வந்தவர். அவர் இப்போ ஒரு ராஜபாட்சா முருகன் பேசுறான் வந்து இவ்வளவு சிறப்பா செஞ்சிருக்காருன்னா அதுக்கு நாங்க எல்லா கலைஞர்கள் சார்பாக அவர் நன்றியை சொல்கிறோம். நிறைய கலைஞர்களுக்கு நீங்க வழிகாட்டியா இருக்கணும். எனக்கு தெரிந்தவரை ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், எங்கள் சங்கத்தினுடைய கௌரவ ஆலோசகராக இருந்தவர் அண்ணன் சுந்தரண்ணே முதல்ல வந்ததுல இருந்து அங்கே உட்கார்ந்து எந்திரிக்கல. இவருக்காக பல பேர் எங்க உட்கார்ந்து இருந்து இடுப்பு வலிக்குதுன்னு இப்படி ஒவ்வொரு ஆளா கூட நான் விட்டுட்டு வர்றேன். ஆனா அவரு உட்கார்ந்து இருக்காருன்னா அவரை பாராட்டணும். அவர் நல்ல
ரசிகர்கள் சார்பா எனக்கு தெரிந்தவரை ஒரு நல்ல ரசிகர் அவர் வந்து அவருக்கு ஒரு சிறப்பு பரிசீலனை வழங்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். போனாலும் பரவாயில்ல, வாங்கிக்கோப்பா. சிறப்பா நடிச்சிருக்காரு, நீர் சேர்த்து கொடுவா. உங்க எல்லாரும் சார்பாவும் இது என்ன நடக்கிற போல கொஞ்சம் வித்தியாசமாவே நடந்துகிட்டு இருக்கு. திடீர்னு நாதர் வர்றாரு, திடீர்னு வேலூர் வர்றாரு, திடீர்னு வளையல்கார் வர்றாரு, செட்டியார் வர்றாரு, என்னமோ தெரியல, ஒரு விசித்திரமா நடந்துகிட்டு இருக்கு. எல்லாமே வித்தியாசமா நடந்துகிட்டு இருக்கு. இடையில ஏதோ ஒரு சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கே. என்ன சத்தம் இந்த நேரம்? தாத்தா வர மாதிரி இருக்கு. வணக்கம். நம்பிராஜருடைய மக வள்ளி நான் தான். இது எங்க அண்ணன் வீரத்தேவன், இது என்னுடைய தோழி. எங்களை பத்தின விஷயம் இதுதான். நீங்க யாரு, எங்க இருந்து வர்றீங்க? நான் இமயமலையிலிருந்து குமரி தீர்த்தம் ஆட வேண்டும் என்று ஆவலுடன் ஓடி வந்திருக்கேன். இமயமலையிலிருந்து சரி, அடுத்தது என்ன சொல்றீங்க? குமரி தீர்த்தம் ஆட வேண்டும் என்று. தாத்தா, குமரி தீர்த்தம் இதுவரைக்கும் சாப்பிட்டீங்களா? அந்த ஆவலோடு தான் வந்திருக்கிறேன். அப்ப அதை பத்தி தெரிஞ்சுதான் வந்திருக்கீங்க. அது உப்பு கறிக்குமே, பரவாயில்லையா? உனது அண்ணன் முன்னின்று அறிந்திருந்தால் அவருக்கு தெரியும், அவருக்கு கேட்பார். தாத்தா, கன்னியாகுமரி தீர்த்தம் தானே அது, அங்க கடல் உப்பு கறிக்குமே தண்ணி, அத சொல்றேன். அப்படியா? அப்படிதான். தாங்கள் அறிந்ததில்லையோ? நான் அந்த பக்கமே போனதில்லை. அப்படியா? நல்லா இருக்கிறீர்களா? நான் ஒரே ஒரு தீர்த்தம் மட்டும் சாப்பிட்டு இருக்கேன், திருச்செந்தூர்ல. ஆனா அதுவும் தான் உப்பு கறிக்குது. நான் உங்களிடத்தில் ஒன்றே ஒன்று கேட்கிறேன். முன்பின் என்னை பார்த்திருக்கிறீர்களா? இது அப்பவே விஷயம். தாத்தா, பார்த்தாச்சு. ஏதாவது தாங்களுக்கு ஞாபகம் வருகிறதா? 1947 தாத்தா, முன்னாடி பின்னாடி பார்த்ததுல ஒண்ணு ஞாபகத்துக்கு வரல. ஆனா நீங்க இந்த கையில பிடிச்சிருக்கீங்க பாருங்க, அத பார்த்த உடனே ஒரு ஞாபகம் வருது. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒருத்தர் வந்திருப்பாரு. ஒருத்தர் வந்திருப்பாரு.
கையில போட்டிருப்பாரு. கையில போட்டிருப்பாரு. அது எப்படி நான் கையில போடுறது? ஞாபகம் இல்லையா? இது எனக்கு எப்படி தெரியும் என்று நினைக்கிறேன். அதான் உங்களுக்கு எப்படி தெரியும்? வரும்பொழுது கவனிச்சிக்கலோ? ஏன்னா இந்த குறிஞ்சி நிலத்தினுடைய தன்மை அது எங்களுக்குள்ள உண்டு. சரி, என்ன உங்க முகம் ஒரு வாட்டமா இருக்கேன்? என்னுடைய முகமா? ஆமா, வயதான கிழவன் இப்படித்தான் தோற்றம் இருக்கும். உங்க போட்ட ஏதோ நீங்க களைச்சு போய் வந்திருக்க மாதிரி இருக்கே. இதற்குத்தான் சொன்னேன், குறிஞ்சி நாட்டு மக்களுக்கு மட்டும்தான் குறிப்பறியக்கூடிய தன்மை உண்டு. வயசானதுக்கு அப்புறம் இப்படி முகம் மாறுவதற்கு காரணம் என்னன்னு தெரியுமா? பசியால் உடல் சாப்பிடல. ரெண்டு விதம் இருக்கு. ஒண்ணு உருண்டையா சாப்பிடுறது, அப்படி சாப்பிடுறீங்களா? தேனை மாவுல போட்டு பிசைஞ்சு, இந்த பிள்ளை கூட 2 உருண்டை வச்சிருக்கு. சரி, ஏற்கனவே பிசைஞ்சு வச்சிருந்தீமா குழந்தைகளா? இல்ல, எங்க அண்ணன் இல்லையா? சரி, இந்த தேனைக்கு தினமாவையும் நீங்க எப்படி சாப்பிடுறீங்க? நாங்க பிசைஞ்சு உருண்டையா ஊற்றி தான் சாப்பிடுவோம். வேணா அது கொஞ்சம் உங்களுக்கு வயசானதுனால கொஞ்சம் விக்கல் ஏற்பட்டாலும் ஏற்படும். பேசாம தேனை மட்டும் நீங்க சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். அப்படியா? அவ சாப்பிட்டா வேற மாதிரி அறந்த வேண்டியது இருக்கு. சும்மா நடிக்க இந்த கட்டைக்கு பசியாரா? குழந்தையே, கையினால கொடுத்தா எப்படி பசியாரு தெரியுமா? எல்லாத்துக்கும் கை மேலே தண்டையமா இருக்கு. குழந்தை, நீ கொடுக்க கூடாது. அந்த பெண்ணின் கையில் தான் கொடுக்க வேண்டும். நான் கொடுக்கலாம், ஆனா வாய் எங்க இருக்கு கண்டுபிடிக்க முடியலையே. உங்க அண்ணன் நீங்க அந்த மண் வெட்டி எடுத்துருவாங்க. தாத்தா, நான் கொடுக்குறேன். சொல்லுங்க. ஆமா, பாரு சொல்லுங்க.
ஆசை இன்னுமா அதை தீர்த்து வைக்க கூடாதா? சொல்லுங்க தாத்தா, என்ன தாத்தா? ஒரே ஒரு முத்தம் அந்த குழந்தை வாயினால. ஐயையோ, அது நான் கொடுக்குறேன் தாத்தா. என் வாயில கொடுத்தா? ஓ வாயில கொடுக்குறியா? என் வாயால உங்க வாயில கொடுக்குறேன், வாங்க. ஓ வாயினா பழுந்தாத வாயா தான். உனக்கு அந்த வயது பத்தாது. ஓர மருந்து வேடிக்கை மட்டும் பாரு. அந்த குழந்தை கொடுக்கும் பாரு எப்படின்னு. தாத்தா குழந்தை. யோ கிழட்டு புண்ணாக்கு கிழட்டு புண்ணாக்கு. காடு வாங்குது வீடு போகுது. சரி. எவ்வளவு தைரியம் தான். நீ என்ன கோவப்பட்டு கொடுக்க போறடா முத்தம்? அப்படி இல்லனே கோவப்படுறேன். கோவம் வருதா உனக்கு? இந்த இடத்துலயா? இந்த இடத்துல கோவம் வரலாமா? எவ்வளவு தைரியம் அப்படி கோவம் வருங்கிறியா? இங்க பாருங்க தாத்தா, இங்க பாருங்க. நீங்க என்ன சொன்னாலும் நாங்க அதெல்லாம் கேட்க நீ மாட்டோம். நினைக்கிறது என்னன்னா இங்க பாருங்க. இந்த தாடியை மீசையை நினைச்சு நினைக்கிறியா? தாடி மீசையை நினைக்கிறது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. இந்த உலகத்துல நான் எதை பார்த்து பயந்தது இல்லை. வேற பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. சரியா பாக்கல. தாடி நீங்க எடுக்கிறா காடு. ஆமா. இந்த காட்டுல மிருகங்கள் வரும். இந்த மிருகங்களுக்கு எதுக்குமே நீங்க என்ன நாங்க பார்க்காத மிருதங்கமா? இன்னைக்கு ஒரு நாடகத்துல எத்தனை மிருதங்கத்தை பார்த்துட்டோம்? மிருகத்தை பார்த்துருக்கீங்க, மிருகங்களை பார்க்கணுமா இல்லையா? மிருகங்களா? இந்த நேரத்துல புலி வருது வச்சுக்கோங்க. நீங்க எங்க போய் ஒதுக்குவீங்க? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? புலி காட்டுறீங்களா? புளியை சின்ன வச்சுங்க. குச்சில ஒரு புளியை கட்டி நெருப்பு கொளுத்திக்கிட்டு புளிகிட்ட போய் தீ புளி தீ அப்படின்னு காமிச்சோம்னா புளி ஓடிடும். நல்ல பழக்கம். அதை ஓயாம செய்யாத. புளி அதை ஓயாம செய்யாத. பரவாயில்ல. இப்ப கரடி வருதுன்னா என்ன பண்ணீங்க? ஒரே தட்டி அனுப்பிடுவாங்க. கரடியவா? ஒருவேளை சிங்கம் வருது, சிங்கம் வந்துடும். யானை வந்துச்சுன்னா எனது அண்ணன் காப்பாற்றிவிட்டார். நீங்க அதை மட்டும் சொல்லாதீங்க. அதுக்கு எல்லாமே பெருசு பெருசா இருக்கும். யானைக்கு தானே காது எல்லாமே. இப்ப ஏற்கனவே நீ பெருசா பாத்திருக்கே. நீ ஆமா, அதை பார்த்து பயந்துருக்கிய. நீ ஆனா பயந்தது இல்ல. அதையும் பார்த்து பயந்தது இல்லையா? ஆனா இப்ப யானைன்னு சொல்றோம், உங்களுக்கு பயம் எதுக்கு வருது? அது என்னமோ தெரியல, மனசுக்குள்ள பார்த்தா பயமா இல்ல. அப்படியா? ஆனா அது என்னமோ பேரை சொன்னா பயமா இருக்கு. பேர் சொல்ல பயமா இருக்கா? கூப்பிட்டோட வருவார்களே. ஆமா, யானே தாத்தா இங்க வாங்க தாத்தா. யானை வேலைன்னா பெருச்சாளி தாத்தா நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறோம். அதை மட்டும் போக சொல்லுங்க. யானையை போக சொல்லிட்டா நீங்க என்ன சொன்னதை கேட்கணும். ஆமா, இப்ப நான் சொல்றத மறக்காம சொல்லணும். வள்ளியாகிய நான் கிழவனாகிய உங்களை திருமணம் செய்து கொள்கிறேன். திருமணம் செய்து அப்படின்னு சத்தியம் பண்ணது சும்மா இல்ல. அது என்ன சட்டையை போடணும். சத்தியம் சத்தியம் பண்றேன். வள்ளியாகிய நான் கிழவனாகிய உங்களை திருமணம் செய்து கொள்கிறேன். திருமணம் செய்து கொள்கிறேன். இது சத்தியம். இது சத்தியம். கிழமை போட்டு அட்டி தங்கச்சி தங்கச்சி கல்யாணம் பண்ண போறேன். பாவப்படா நீ. அண்ணே தங்கச்சி தாத்தா அப்ப எப்படி சொல்றீங்களே? தாத்தாவுக்கு எல்லாமே வெள்ளை வெள்ளையா இருந்துச்சு. ஆமா தங்கச்சி, ஒன்னே ஒண்ணு மட்டும் கருப்பா இருந்தது பாத்தீங்களா? பார்த்தேன். நான் ஒளிஞ்சே போய் பார்த்துட்டேன். அப்படியா? புருவம் ரெண்டு கருப்பா இருக்கும். அதனால இடையில ஏதோ ஒரு மர்மம் இருக்க மாதிரி தெரியுது. கருப்பை முடிச்சு நம்ம அவுக்க வேண்டும். முருகா
ஞானபண்டிதா கிழவனின் மனைவி என்று பேசும் இந்த மக்களுக்கு தமிழ் கிழவனின் மனைவி என்று இந்த உலக மக்களுக்கு உணர்த்த வேண்டும் ஐயனே முருகா. மனம் படைத்தேன் உன்னை சுவாமி வர வேண்டும் வர வேண்டும். சுவாமி வள்ளி, இதுவரை வேடனா வந்தது நானே, விருத்தனா வந்தது நானே, இப்பொழுது வேடனா வந்திருப்பது நானே. உனக்கு என்ன வர வேண்டும் கேள் தருகிறேன். உலக மக்கள் எல்லாம் வள்ளி தெய்வயானை சமேத சுப்பிரமணியன் என்று அழைக்க வேண்டும். தாரத்தில் இரண்டாம் தாரமாக இருந்தாலும் தரத்தில் சுவாமி எமக்கே முதலிடம் கொடுக்க வேண்டும். நாரதர் வருவது போல் தெரிகிறதே.
நலமும் சகல செல்வங்களை பெற்று வாழ முருகா வள்ளியை மனம் முடிப்பதற்காக விழலோடு தாங்கள் இருக்கின்றீர்கள். தேவலோகத்திலே தெய்வ யானை என்று சொல்லக்கூடிய தேவேந்திரன் மகன் தெய்வ யானையை திருமணம் எடுத்துக் கொண்டீர்களே அது நினைவில் சுவாமி வள்ளி தாங்களுடைய சபதம் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது. ஆனால் தாங்களிட்ட அந்த அதே ஒரே ஒரு விஷயம் எனக்கு தேவைப்படுது. சபதம் செய்தேன். உங்களுடைய சபதத்துல எனக்கு ஒரு சின்ன வரம் மட்டும் கேட்டு வாங்கி கொடுங்களேன். என்ன வர வேண்டும்? முருகனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னீங்க. நான் மனப்பூர்வமா உங்கள்கிட்ட மனசுக்குள்ள நினைச்சாலும் உங்களோட மனதளவுல சும்மா வெறுப்பா பேசுறேனே தவிர முருகன் மேல எனக்கு கணவனாக அடையணுங்கிற ஆசை நிறைய உண்டு. அதோட கூட ஒரு சின்ன ஆசை உண்டு. என்ன சின்ன ஆசை? முருகப்பெருமானுக்கு ஏற்கனவே தெய்வ யானை அப்படின்னு ஒரு மனைவி இருக்காங்க. அது உங்க தேவலோகத்துல நீங்க தேவலோகம், முருகப்பெருமான் தேவலோகம், தெய்வ யானை தேவலோகம், எல்லாருமே தேவலோகம். ஆனா நான் மட்டும் பூலோகம். உலக மக்கள் எல்லாம் என்னதான் இருந்தாலும் குலத்துல வேடுவர் குலத்துல பிறந்த பெண்ணு தேவலோகத்துக்கு போற அளவுக்கு அவளுக்கு நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்ற ஒரு சில மக்களுக்கு பெருந்தன்மையான குணங்கள் இருந்தாலும் இரண்டாம் தாரமாகத்தானே முருகப்பெருமானை திருமணம் செய்து கொண்டாள் என்று ஒரு சில மக்கள் பேசத்தானே செய்வார்கள். அதன் காரணமாக முருகப்பெருமான் தெய்வ யானை அப்படிங்கிறது உலக மக்கள் எல்லாம் அறிந்த விஷயம். ஆனால் அதை கொஞ்சம் மாற்றி வள்ளி தெய்வ யானை சமேத சுப்பிரமணியன் என்று இந்த உலக மக்கள் எல்லாம் என் பெயரையே முதலில் சொல்லி அழைக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. உனது ஆசை நிறைவேறும்படி இன்று உனது மனதில் என்ன ஆசை இருக்கின்றதோ நீ என்ன வேணாலும் வரம் கேட்டால் இன்று முருகன் உனக்கு வரம் தருவா. உங்களுடைய தலைமையில முருகப்பெருமான்கிட்ட அந்த வரத்தை நானே கேட்கிறேன். சுவாமி சின்ன உலக மக்கள் எல்லாம் வள்ளி தெய்வ யானை சமேத சுப்பிரமணியன் என்று அழைக்க வேண்டும். அந்த வரத்தை நாரதர் முன்னிலையில் தாங்கள் எனக்கு தர வேண்டும். முருகா இங்க வாங்க. மூத்த மனைவி இருக்கின்றால் தெய்வ யானை என்ற மனைவி இருக்கின்றால் அவள் போக பூலோகத்தில் இருக்கப்பட்ட வள்ளிக்கு தாங்கள் முதலம் கொடுத்தால் தேவலோகத்தில் தேவர்கள் தான் என்ன நினைப்பார்கள்? அபச்சாரம் நாராயணா அவளுக்கு இளையவள் வள்ளிக்கு கொடுக்க கூடாது. அதனாலே தெய்வ யானைக்கு தான் நீங்க முதலம் கொடுக்க வேண்டும். அதுதான் தேவலோகத்தில் தெய்வ யானைக்கு தான் முதல் வளர்ந்தீர்கள். அவளுக்கு தான் நீங்க முதலம் கொடுக்க வேண்டும். ஆமா முதலம் சுவாமி சற்று இந்த பக்கம் பாருங்க. என்ன வேணும் உங்களுக்கு? கொஞ்சம் கொஞ்சம் இந்த பக்கம் பாருங்க. உலகத்திலே வேற்றுமை இருக்கக்கூடாது என்ற ஒற்றுமை சேர வேண்டும். நீ என்ன செய்கின்றாய்? மூத்தவள் இருந்தாலும் இளையவள் வள்ளி உனக்கே முதலம் வேண்டும் என்று எங்கள் ஒருவன் கேட்டுக்கொள். சாமி இந்த புயல் வர்றப்ப எங்க இருந்தீங்க? புயல் வர்றப்ப நீங்க எங்க இருந்தீங்க? எல்லாம் நன்மைக்காக இருக்கும். எல்லாம் சகல செல்வங்கள் வாழ வேண்டும். அதனால நீ உனக்கு முதலம் கேட்டுக்கொள்ளமா. பள்ளி தெய்வயானை அழைக்க வேண்டும் சுவாமி. இளையவர் கேட்கின்றாருக்கா கொடுத்தீங்கன்னா தேவலோகத்தில் தேவர்கள் எல்லாம் தங்களை மதிப்பார்களா? தடுத்து நிறுத்தி பேசுகின்றாயே. ஆகையால இந்த மாதிரி அவர்கள் சொல்லவில்லை என்றால் இந்த சீக்கிரமாக இந்த திருமணம் நடைபெறுமா? அவர்களை சீக்கிரம் திருமணம் நடைபெற வேண்டும் அப்படின்னு கள்ளமில்லாமல் வரும் அடியவர்க்கு காட்சி தந்து கந்தன் கருணை தந்து கள்ளமில்லாமல் வரும் அடியவர்க்கு காட்சி தந்து கந்தன் கருணை தந்து கள்ளமில்லாமல் வரும் அடியவர்க்கு காட்சி தந்து கந்தன் கருணை தந்து பள்ளி தெய்வானையுடன் அவர்
வள்ளி தெய்வானை சமேத முருகா நாரதா, நாங்களும் ஒரு வரம் கேட்கிறோம். காரைக்குடி சீராடக சங்கத்தின்